படத்தில் நிறையா படங்களில் ஹீரோக்களை நம்ம பார்ப்போம். ஹீரோயிசம் அப்படிங்கிறது ஒரு மாதிரியாக இருக்கும். ஹீரோவோட இன்ட்ரிபியூஷன் அவர் திரைக்கதைக்குள்ளே கொண்டு வரதே வெவ்வேறமாக இருக்கும். ஆனால் தன்னை எப்படி சொல்கிறேன்னா, தன்னை வருத்திக்கிட்டு ஒரு நகைச்சுவையாளனாக தன்னை நகைச்சுவை ஹீரோவை அறிமுகப்படுத்திக்கிட்டு அவர் அறிமுகம் கூட பார்த்திங்கன்னா அவரை அவமானப்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். முந்தானி முடிச்ச படத்தில் பஸ்ஸை விட்டு இறங்குவார். அப்போ பார்த்திங்க அந்த சீன் ஆகட்டும், அதில் 2 பேர் தவக்கலை இன்னும் 2 கேரக்டர் வந்து அவரை இன்சல்ட் பண்ணிக்கிட்டே தூக்கிட்டு போவாங்க. அவருடைய அந்த அப்பாவித்தனமான முகம் உண்மையிலே தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு அற்புத படைப்பு, அற்புத ஒரு பாக்கியம்தான். அவரை இழந்தது இன்றைக்கி பெரும் துயரம் நமக்கு, தமிழ் சினிமா துறைக்கும் சரி, அவர் நம் குடும்பத்தாருக்கு, நம்ம தமிழ் சொந்தங்கள், திரைப்பட சொந்தங்கள் சார்பாக ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சு. அவருடைய படங்கள் குறிப்பாக குடும்ப உறவுகளை மையப்படுத்தியான படங்களாக இருந்துச்சு. குறிப்பாக என்னுடைய அப்பா வந்து காமெடி நடிகர் சிவராமன். என்னோட அப்பா வந்து முதல் படம் பார்த்தீங்கன்னா தூரல் பூச்சி பாக்கியராசர் படம் தான். அதில் மூஞ்சில் ஆயில் பூச்சி பாக்கியராசரோட துணை அப்படியே வருவார். என்னுடைய அப்பாவோட கடைசி படம் பாக்கியராசர் படம் தான், பவுண்டு தான். அந்த படத்தில் தான் எங்கள் அப்பா நடித்தாங்க. அதுதான் கடைசி எங்கள் அப்பாவோட படம். நானும் சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு 100 படம் பண்ணியிருக்கேன், நிறைய படம் பண்ணியிருக்கேன். என்னை உருவாக்குறது பாக்கியராசர் தான். இதில் வந்து சினிமாவில் இந்த மாதிரி யாருக்கும் இருக்காது. ஏன்னா அப்பாவுக்கும் ஒரு குருநாதர், பையனுக்கும் ஒரே குருநாதர்னு இருக்காது. அந்த மாதிரி எனக்கு ஒரு சினிமாவில் எனக்கு ஒரு அப்பா மாதிரி இருந்தார். என்னுடைய ஒவ்வொரு பிறந்தநாள் அன்னைக்கும் பாக்கியராசர் வந்து ஆசீர்வாதம் வாங்க. அந்த ஆசீர்வாதம் வந்து இனிமேல் எப்படி தெரில, எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால்
எல்லாரும் சொல்கிற விஷயம் தான், பாக்யராஜ் வந்து பெரிய ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், எல்லாம் அவருடைய திறமைகள் எல்லாருக்குமே தெரியும். எனக்கு வந்து என்னுடைய அப்பா மாதிரி அவருக்கு தெரியும். நான் வந்து காலேஜ் முடித்து வந்த உடனே எனக்கு நான் நடிப்பேனா நடிக்க தெரியாதான்லாம் கேட்காம ஒரு கதையின் கதை அப்படின்றதுல வந்து என்னை நடிக்க வச்சார் பாக்யராஜ் சார். அது நடிக்க வச்சு அதுலேருந்து நான் அப்புறம் அப்படி இப்போ ஜாயிட்டிவில் அப்படி போடுன்னு எனக்கு மெயின் லீடு கேரக்டர் கொடுத்து நடிக்க வச்சு உருவாக்குனாரு. இனிமேல் நான் அவர்கிட்ட செய்ய வேண்டிய ஒரு விஷயம் வந்து அவரோட சிஷ்யனா நான் இந்த சினிமாவில் ஜெயிச்சு காமிச்சு என்னுடைய அப்பாவுடைய கடையும் பாக்யராஜ் கடையும் பாக்யராஜ் சார் என் மேலே ஆசைப்பட்டு என்னை நிறைவேற்றணும். திரு பாக்யராஜ் அவர்களுடைய மறைவு வந்து சினிமா உலகத்துக்கு மட்டும் உதவி இயக்குநர்கள், அதாவது முதல்ல சினிமாவுக்கு நுழையிறதுக்காக முயற்சி பண்ணுற அத்தனை பேர் அவர் தான் முதலாக ஒரு அஸ்டிமேட்டரை வந்து நடிகராகி ஹீரோவாகி பெரியவங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை தெரியுது, நடிகராக நேராக வரலனா கூட உதவி நேரம் வந்துடலாம் அப்படின்ற அந்த எண்ணத்தோடு தான் நான் உதவி நான் வந்தேன். அவரோட நான் நிறைய பட்டிமன்றங்கள் பேசியிருக்கிறேன். எப்போ பேசினாலும் ரொம்ப அன்பாக பேசுவார், பழகுவார், சிரிப்பார், சந்தோஷமாக இருப்பார். அவருடைய எம்ஜிஆருடைய வாரிசு அப்படின்னு சொல்லுவார். அப்போ நான் அவர்கிட்ட சொல்லுவேன், அவருக்கு வாரிசுங்க, நாங்களும் உங்கள் வாரிசு தான் சார், நீங்களும் சொந்தம் எப்படின்னு. எம்ஜிஆர் வந்து எனக்கு வந்து எப்படி வந்து பாரதி ராஜா சென்னையிலிருந்து கிராமம் நோக்கி நகர்த்தப்பட்டதோ அதே போல் குடும்ப உறவுகளுடைய அது வந்து தாவணி கனவுகள் படத்தில் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பார். மௌன கீதங்கள் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை, அவர் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சில பிரச்சனை நடக்கும், சரிதா மேடம் அவங்களுக்கும் அவங்க சாருக்கும் அதை ரொம்ப அற்புதமாக மௌன கீதங்கள் படத்தில் அற்புதமாக சொல்லியிருப்பார். அந்த பையன் ஒருத்தர் நடிச்சிருப்பார், அதெல்லாம் மூக்குத்தி பூ மேலே பாட்டு அந்த படத்துலாம் வரும். அந்த மாதிரி அதை ரொம்ப ஒரு மனசு கஷ்டப்படுற சூழ்நிலை கொண்டு போய் அதை அப்படி மிக எளிமையாக அதை விளக்கி கடைசியில் ஒரு கிளைமேக்ஸில் எல்லாரையும் சந்தோஷமாக பிடிச்சிருப்பார். தாவணி கனவுலாம் அவ்வளோ ஒரு அக்கா தங்க ஒரு 3 தங்கச்சிகள் நினைக்கிறேன் அந்த படத்தில் சாருக்கு, அதை கட்டி கொடுக்கறதுக்காக. அதுலேயும் குறிப்பாக மறைந்த இயக்குனர் பாரதிராஜா சாருடைய நடிப்பு ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருப்பார், சார் நடிக்க போவார். ராதிகா மேடம் அம்மா வந்து அவங்க கூட அவருக்கு சோறு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு சீன் போகும், டயலாக் வந்து தப்பாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அங்கே நடிக்கிற சீனில். பாரதிராஜா சார் வந்து ஐயா வந்து டென்ஷன் ஆவார். அப்போ சார் வந்து சில இது சொல்லுவார், இந்த சீனில் நான் நடித்தா எப்படி இருக்கும் பாருவேன், ஐயோ ஒழுங்காக வேலையை பாரியா, நீ வேறு ஏன் தேவையில்லாமல் வம்பில் மாட்ட போகிறேன்னு அம்மா ராதிகா அம்மா அவங்க சொல்லுவாங்க. அப்போ சார் வந்து நடித்து காமிப்பார். அப்போ நடித்து காமிக்கும்போது சார் பார்த்துக்கிட்டு இருப்பார். இயக்குனர் பாரதிராஜா ஐயா பார்த்துட்டு அவர் ஒரு டைலாக் சொல்லுவார், நான் ஐயாட்டே சொன்னேன், ஐயா கூட புலவர்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன் பாரதிராஜா ஐயாவோட, மிகப்பெரிய ரோல். அதில் இயக்குனர் ரவி முருகையா டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதில் சொல்லுவார், டே கந்தசாமி நல்லா நடிக்கடா அப்படிம்பார். அப்போ அவர்கிட்டே சொன்னேன் நான், சார் உங்களுடைய அந்த சீன் சொல்ல, இந்த படத்துக்கு ஹீரோவும் நீ தான், ரைட்டரும் நீ தான். வணக்கம், நான் டைரக்டர் ஜெயபிரகாஷ்.
பாக்யராஜ் சார்கிட்ட நாங்கள் 88 ஒரு 40 ஆண்டுகளமாக அவர் கூட நான் பழகியிருக்கேன், அவர் கூட பணியாற்றியிருக்கேன். அவர் ஒரு உதவி இயக்குனர் அப்படிலாம் நம்மக்கிட்ட இருக்காங்க அப்படின்லாம் நினைக்க மாட்டார். 24 மணி நேரம் அவருடைய வாழ்க்கையை முழுதாக எங்கள் கூட பகிர்ந்துக்கக்கூடிய அளவிற்கான எங்கள் மேலே அன்பு செலுத்தினவராக இருந்தார். அவர் அந்த நேரத்தில் ஆரம்பித்த பத்திரிகையாக இருக்கட்டும், அரசியல் கட்சியாக இருக்கட்டும், இதில் எல்லாம் என்னையெல்லாம் பர்சனலாக உள்ள சேர்த்து எங்களுக்கெல்லாம் பணியை கொடுத்து எங்களுக்கு பெருமையை சேர்த்தவர். எளிமையின் சிகரம், அதாவது டைரக்டர், உதவி இயக்குனர் இப்படிலாம் எந்த பிரிவும் இல்லாமல் எங்களை எல்லா நேரத்துலையும் ஒன்றா வச்சுக்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக நாங்கள் எல்லாம் இருந்தோம். நான் மட்டும் இல்லை, என்னை அந்த நேரத்தில் நாங்கள் பணியாற்றின எல்லாருமே அவர் கூட அவ்வளோ நெருக்கமாக இருப்போம். எனக்கு பர்சனலாக என்னுடைய திருமணத்தை நடத்தி வச்சது அவர் தான். அதே மாதிரி என்னை திரைப்படத்தில் நடிகராக RRR படத்தில் அறிமுகப்படுத்தி எனக்கு என் மீது கொண்ட அன்பை அவர் வெளிக்காட்டினார். அதே மாதிரி அரசியல் கட்சியில் அவர் ஆரம்பிக்கும் பொழுது பெரிய பொறுப்பு, தமிழ்நாடு அளவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை எனக்கு கொடுத்தாரு. இரவு நான் அவர்கிட்ட வீட்டில் கேட்குறேன், என்ன சார் அரசியலுக்கு எனக்கு என்ன தொடர்பு, எனக்கு போய் இப்படிப்பட்ட தமிழ்நாடு அளவில் பொறுப்பு இல்லை, எல்லாரும் கற்றுக்கிறது தான் ஜேபி, நானும் கற்றுக்கிற போகிறேன், நீங்களும் கற்றுக்கிறேன்னா எளிமையாக இருக்கக்கூடிய மனிதர்களை இனிமேல் நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியாது. என் மகள் திருமணத்துக்கும் ஆசீர்வாதம் செய்து நடத்தி வைத்தார். எத்தனை கோடி கொடுத்தாலும் அவர் செய்த அன்புக்கு நிகராக ஒரு மனிதரை நாங்கள் பார்க்க முடியாது. அவரை இழந்தது எங்களுக்கு பேரிழப்பு. வாழ்க்கையில் சினிமான்னா அவர் தான் எங்களுக்கு. ஆனால் அந்த முகவரியை இழந்து இப்பொழுதெல்லாம் ரொம்ப பெரிய வருத்தம் எங்களுக்கு. நாங்கள் இதை எப்படி கடக்க போகிறோம்னு தெரியல. அதாவது ஒரு ஆசிரியர்னாலே அவர் மிக மரியாதைக்குரியவர். அது பாடம் சொல்லிக் கொடுக்குற பள்ளிக்கூட ஆசிரியராக இருந்தாலும் சரி, எங்களை போன்றவர்கள் திரைத்துறையில் திரை நுணுக்கங்களை சொல்லிக் கொடுக்குற ஆசிரியராக இருந்தாலும் சரி, எங்களுக்கு தலைவணங்குதல் கூடிய மதிப்புக்குரியவர்கள். ஆனால் ஆசிரியர்களுக்கெல்லாம், திரைக்கதை எழுதுகிற ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியராக திகழ்ந்தவர், ஒரு திரைக்கதை அரசனாக போலோச்சியவர் பாக்யராஜ் சார் அவர்கள். அதாவது மிக சாதாரண ஒரு சூழல்ல கதையை தொடங்கி அவிழ்க்க முடியாத மிக இறுக்கமான ஒரு இடைவேளையில ஒரு முடிச்ச போட்டு மிக லாபகமாக அதை அவிழ்த்து ஒரு நெகிழ்வை ஏற்படுத்தக்கூடிய எண்ணற்ற திரைக்கதைகளை தமிழ் திரையுலகத்தில் இல்லை, இந்திய திரையுலகத்தில் உலகம் முழுக்க இருக்கிற திரைக்கதை ஆசிரியர்கள்லாம் வியந்த திரைக்கதை அமைத்தவர் கே. பாக்யராஜ் அவர்கள். அவரோட அருகில் இருந்து பழகிறதுங்கிறதும் பேசுறதுங்கிறதும், அவர் ஒரு இயக்குனரா ஒரு திரைக்கதை ஆசிரியரெல்லாம் இல்லை, ஒரு தாய்மாமனை போன்று எங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி அன்பையும் பாசத்தையும் அதனூடாக அவருடைய அனுபவங்களை, இந்த திரைக்கதை நுணுக்கங்கள்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தவர். ஒரு கை வாசியாக இருக்கட்டும், சுவரில்லாத சித்திரங்களாக இருக்கட்டும், அல்லது முந்தானை முடிச்சியாக இருக்கட்டும், டார்லிங் டார்லியாக இருக்கட்டும், மௌன கீதங்களாக இருக்கட்டும், எண்ணற்ற படைப்புகள் மூலமாக திரைத்துறைக்கு வர்றதுக்கு முன்னாலே எங்களுக்குள்ள அந்த ஆளுமைகளை செலுத்தியவர். அதுவும் குறிப்பாக நான் ஒரு ஃபங்க்ஷனில் நான் பேசுகிறேன், எண்ணற்ற திரை ஆளுமைகள் ரொம்ப கடுமையாக பேசுகிறேன். சங்கங்கள்லாம் எதுக்கியா இருக்குது, இழுத்து மூடிட்டு போங்கயா, நீங்கள் எளியவனுக்கு தான் சங்கம் துணை நிற்கணும், வலியவனுக்கு போய் தூக்கி பல்லக்கு சுமக்கிறதுங்கிறது எதுக்கியா அப்படின்னு நான் ரொம்ப கடுமையாக பேசுகிறேன். ஆளுமைகள் அத்தனை பேரும் என்னை முறைக்கிறாங்க, நான் விரும்பினவங்கெல்லாம் என்னை பல்ல கடிக்கிறாங்க, ஏன்டா இப்படி பேசுகிறேன்னு. ஆனால் பாக்யராஜ் சார் எந்திரிச்சு எல்லாரும் கண்டனம் தெரிவித்த நிலையில் சொன்னார், கௌதம் சொன்னதில் என்ன தப்பு, வலிச்சு, அதாவது சவள பிள்ளைக்கு தான் ஏன் சோறு ஊட்டணும், பால் ஊட்டணும், நீங்கள் கொழுத்த பிள்ளைக்கு போய் வாயில் திணிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அதனால் இதுதான் சரியானது. ஆக சங்கங்கள் இனியாவது நம்ம புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் நம்ம எளியவர்கள் பக்கம் நிற்கணும்னு சொல்லி பேசினார். என்னுடைய கனவே கலையாத பூஜைக்கு வந்தார், என்னுடைய மகிழ்ச்சி திரைக்கதையை சொன்னப்போ திருத்தங்கள் சொன்னார். என்னுடைய படையாண்டம்மா விராது இங்கே பக்கத்தில் 10 அடி தூரத்தில், இங்கே 20 அடி தூரத்தில் அவர் வீடு. நான் சொல்கிறேன், என் படம் பார்க்க வரணுங்கன்னு நான் சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, எத்தனை மணிக்குன்னு சொல்கிறாரு. நான் 7:30, நான் 3 மணிக்கு பகலில் கூப்பிட்டா கூட நான் வந்துடுவேன், உடம்புல ஷிவரிங்காக இருக்குது யோதமன், முன்னை மாதிரி இப்போ இல்லை அப்படின்னாரு. சரிங்க நீங்கள் பாருங்கள், இல்லாட்டினா இன்னொரு நாளைக்கு போடுறேன்னு சொல்லி 7:30 மணிக்கு எல்லா டைரக்டரும் வந்துட்டாங்க. பார்த்தா படம் தொடங்க போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு கால் வருது, பாக்யராஜ் சார் வராறாங்க. பார்த்தா முதல் மாடியில் படியேறி மூச்சு வாங்க உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துருந்தாரு. உடம்பு சரியில்லை தான், ஆனால் நீ சொல்லிட்ட, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ இடைவெளி இல்லாத திரைத்துறையாக இருந்தாலும் சமூகமானாலும் நிற்கிற ஆள், நான் வரேன்னு சொல்லி உட்காந்தவர். கொஞ்ச நேரம் ஒரே ஒரு நிமிஷம்ட்டு மாத்திரையெல்லாம் வர வச்சு சாப்பிட்டு உள்ளே படம் போட்ட உடனே அப்படியே உட்காந்து பார்க்குறாரு.
ராஜ்கபூர்லேருந்து எம்ஜிஆர் அவர்கள்லேருந்து உலகம் முழுக்க வியந்த ஒரு திரைக்கதை அரசன் என் படம் பார்க்குறாரு அப்படின்ட்டு அவர் படம் பார்க்க நான் அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தோம். உடம்பெல்லாம் நடுங்குச்சு. நான் ஓடி போய் அதுக்கு முன்னாடி எனக்கு போட்ட ஒரு இதில் போட்ட ஒரு முரட்டுத்தனமான சால்வை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து சார் போத்திங்க சார், ஏன்னா அவங்க அசிஸ்டண்ட் கை இறுக்கி ஆடிட்டே இருக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க. போட்ட உடனே என்னை ஒரு புன்னகையோடு பார்த்து படம் பார்த்து முடிஞ்சார். படம் பார்த்துட்டு வெளியே வந்து நான் ரொம்ப எமோஷனாக இருக்கேன், நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு போயிட்டார். பிடிக்கலையோன்னு நினச்சேன். அடுத்த நாள் காலையில் எனக்கு ஒரு அழகான ஒரு வீடியோ அனுப்புனார். ஒரு உண்மை சம்பவத்தை இவ்வளோ நேர்த்தியாக செஞ்ச கௌதமன், இந்த படைப்பு இவர் காலம் முழுக்க இவர் படைப்பு செய்யறதுக்கான கருப்பொருளை சுமந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அந்த அழகெல்லாம் அதை விவரிச்சுட்டு கடைசியில் இந்த படைப்பு செஞ்ச கௌதமனுக்கு எனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மட்டும் இல்லை, என்னுடைய சல்யூட் அப்படின்னு அந்த படைப்பை பற்றி பேசி அனுப்புனாரு. இன்னைக்கு எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு, இந்த மண்ணை விட்டு மறைகிறாரு. எண்ணற்ற திரைக்கதைகளை கொடுத்த எங்களெல்லாம் அள்ளி அரவணைச்ச அன்பு பாசமும் காட்டின எங்களுடைய பாக்யராஜ் சார் மறைஞ்சிருக்காரு. எங்களுடைய பாக்யராஜ் சாருக்கு ஒரு படைப்பாளனா அவருடைய ரசிகனா நான் என்னுடைய சல்யூட்டை சொல்லி என் விடை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்.